திரும்பவும் அமெரிக்கா ஈரான் போர் பதட்டம் ஆரம்பிச்சிருக்குது. என்ன நடக்குதுன்றத தெளிவாவே சொல்றேன். நேற்று பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்ல அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதியும் ஈரானினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் இவர்களுடைய தலைமையிலான குழு ஒன்று கூடி ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமா இந்த போரை நிரந்தரமான முடிவுக்கு கொண்டு வரதுக்காக அங்க வந்திருந்தார்கள். அந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருந்தது. கிட்டத்தட்ட 21 மணி நேர பேச்சுவார்த்தைக்கு பிறகு அமெரிக்க துணை ஜனாதிபதி சொல்லியிருந்தார், ஈரான் எங்களினுடைய அணு தொடர்பான ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல, ஏனைய எல்லா ஒப்பந்தங்களுமே நாங்க கழிச்சிருக்கிறோம், ஆனா அணு தொடர்பான ஒப்பந்தங்கள்ல மட்டும் அணுவை இனிமேல் நீங்க அங்க உற்பத்தி செய்யவோ இல்லாட்டி யுரேனியம் செறிவேற்றம் ஈரானினுடைய மண்ணில் நடக்க கூடாதுன்னு நாங்க சொல்ற அந்த ஒப்பந்தத்துக்கு மட்டும் ஈரான் எங்களோட உடன்படுறார்கள் இல்ல. அதனால நாங்க எந்த ஒரு ஒப்பந்தத்தையுமே ஏற்றுக்கொள்ளாம எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் முடிவுக்கு கொண்டு வரப்படாம இந்த பேச்சுவார்த்தை தோல்வியில முடியுது. இது ஒரு பேட் நியூஸ் என்று சொல்லி அமெரிக்கா சொல்லியிருந்தார்கள். ஈரான் என்ன சொல்லியிருந்தார்கள் சொன்னா, அமெரிக்கா எங்களினுடைய நம்பிக்கையை பெற தவறிவிட்டார்கள், அவர்கள் எங்களோட நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளல, அதனால நாங்க வெளியேறோம் சொல்லி ரெண்டு நாடுகளுமே பாகிஸ்தான்ல இருந்து வெளியேறினார்கள். அதுக்கு பிறகு ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி ஏற்கனவே இந்த 2 வார கால போர் நிறுத்தத்துல ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம முழுமையா திறக்கப்படணும் என்றதான் போர் நிறுத்தம் கொண்டு வரப்பட்டதுன்ற ஒரு அடிப்படையா இருந்தது. ஆனா ஈரான் அதை முழுமையா செய்தார்களான்னு கேட்டா செய்யல. ஒரு குறிப்பிட்ட அளவான கப்பல்கள் மட்டும்தான் அந்த பகுதியை கடந்து கொண்டிருந்தது. கடலுக்கு அடியில நாங்க கன்னிவடிகள் பதுக்கி வச்சிருக்கிறோம் சொல்லி புதிய ஒரு பாதையை தான் ஈரான் அங்க போகக்கூடிய கப்பல்களுக்கும் காட்டியிருந்தார்கள். இத இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப் இப்ப ஒரு சில நிமிடங்களுக்கு முதல் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, ஒரு பெரிய ட்வீட்டை போட்டிருக்கிறார். ஈரான் தெரிஞ்சே தாங்கள் சொன்னதை செய்ய தவறியிருக்கிறார்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை திறக்க தவறியிருக்கிறார்கள், அதனால இப்ப உடனடியா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதிக்கு போகக்கூடிய எல்லா கப்பல்களும், அங்கிருந்து வரக்கூடிய எல்லா கப்பல்களும், போகக்கூடிய கப்பலா இருந்தாலும் சரி வரக்கூடிய கப்பலா இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே முழுமையா நான் பிளாக் பண்றேன். அமெரிக்காவுடைய கடற்படைகள் அது எல்லாத்தையுமே பிளாக் பண்ண போகுது. ஈரான் சொல்லியிருந்தார்கள், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை கடக்கக்கூடிய கப்பல்கள் எல்லாருமே எங்களுக்கு வரி பணம் செலுத்தணும், டோல் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தார்கள். டோல் பணம் கொடுத்து வரக்கூடிய கப்பல்கள் யாராவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதியை கடந்து வருமா இருந்தா ஆழ்கடல்களுக்குள்ள அந்த கப்பல்கள் பயணிக்க முடியாது, எல்லாத்தையுமே பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றார்கள். கடைக்கோணும்னு சொன்னா நீ எனக்கு காசு கொடுன்னு சொல்லி ஈரான் கேட்கிறார்கள். அப்படி காசு கொடுத்து நீ வெளியில வந்தா உன்னை நான் ஆழ்கடல்ல போக விட மாட்டேன், சர்வதேச கடல் பரப்புல நீ பயணிக்க முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றார்கள். இப்ப ஒயில் போக்குவரத்துக்கு மிக கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த கப்பல்கள் போகலாம் வரலாம்ன்றது எந்த கப்பல்களுக்குமே தெரியாத நிலைமையில தான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மோஸ் பகுதி இருந்து கொண்டிருக்குது. இப்ப நடைமுறையில் இருக்கிற இந்த சீஸ்ஃபயர், இந்த போர் நிறுத்தம்ன்றது இன்னும் 10 நாட்கள் தான் மிச்சம் இருக்குது. 2 வார காலத்துல 4 நாட்கள் முடிஞ்சது, 10 நாட்கள் தான் மிச்சம் இருக்குது. இந்த 10 நாட்களுக்குள்ள போர் நிறுத்த ஒப்பந்தம் வருமானு கேட்டீங்கன்னா அது பெரிய ஒரு கேள்வியா மாறி இருக்குது. இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவா இருக்குது. தாக்குதல்கள் நடத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்றதுதான் இப்ப இருக்கக்கூடிய இந்த போர் பதட்டமான சூழ்நிலையா இருந்து கொண்டிருக்குது.